பக்கத்துல இருக்கு. இது ஆந்திரா கிராஸ். ஆந்திரா நடந்துச்சுனே. டயலாக் என்ன சொல்றேன்னா அப்ப மட்டும் சொல்லு. அண்ணே டீராஜனே. என்னடா டீராஜன் ஐயா வேஷம் போட்டிருக்கேன். கரடின்றேன். என்ன சாப்பிடும்? எல்லாம் சாப்பிடும். சொல்லுங்க வாங்கி தரேன். என்ன சாப்பிடும்? என்ன போட்டாலும் சாப்பிடுங்க. சும்மா சொல்லுங்க என்ன சாப்பிட முடியும்? துணியை திங்கலையா? அது திண்டதை விட்ட உடம்பு. இல்ல எனக்கு பரவாயில்ல இருக்காரா? ஐயா ஐயா எனக்கு ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுங்க. இங்கிட்டு வா. நம்ம நல்லா இருக்கணும்னு தாயத்து கொடுப்பாரு. அரே ராம். என்ன ராம்? ஸ்ரீராம். யாரு வேறு? நம்ம கரடி வேறு ஸ்ரீராம். ஒரே சிரிக்கு வேறாம ராம பார்த்து. ஐயா அந்த மதுவை நீக்கி விடுங்க. முன்ன மூச்சு விடாம திணறையா போட்டு கட்டிப்பீங்க. ஏன்னா இருக்க சிமெண்ட் மூட அகலதுங்க. ஏயா என்ன தொப்புல அவள் குத்துற வரலாம். சரி சரி கரண்ட் பிள்ளை இருக்கீங்களா? ஐயா நல்ல மந்திரிச்சு கொடுங்கய்யா. சரி சரி சம்பளம் தர்றேன். சம்பளம் ரெண்டு தரேன்டா. இருங்கடா தம்பி 100 ரூபா சேர்த்தாரு. விடுங்க தம்பி. ஐயா ஐயா ரெண்டு பேரும் ஓரின சேர்க்க பண்றாங்க. ஐயா இது என்னங்க இது சான்ஸ்னா மாதிரி. ராம் ஐயா மந்திரிச்சு கொடுங்க. என் பேர் ராதாகிருஷ்ணே. என் வீட்டுக்காரம்மா பிரேதீஸ்வரி. சும்மா பேச்சுக்காரங்க பூஜை சண்டைக்கு. ஐயா ராதாகிருஷ்ணன் குடும்ப குட்டியோட நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி இதான் லேசா. ஐயா உங்க கரடி இப்பதாங்க கையை மாத்தி வச்சிருக்கு. அப்போது என்னமோ நிமிந்தாள் விளாக்குற மாதிரி இப்படி வச்சு அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் உள்ள வந்து மணிக்கட்டெல்லாம் ஒடிச்சு முடியும். அப்புறம் ஐயா கண்டாளி மணி உனக்கு என்னடா சொன்னேன்? இப்படி ஒரு கரடி எங்கனையும் பார்க்கல. ஐயா மது அவுத்துருங்க. வேக்காடல அழியுத. ஐயாவுக்கு ஒரு தாயத்து போடு ராம். ஐயா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு தானே உங்களை குழக்கிறேன். அண்ணாருங்க. நானே செஞ்சு வாயை நல்லா பண்ணி தூத்து மாதிரி வைக்க கூடாது. நல்லா பழக்கம் சொல்லுங்க கரடியா. துப்புங்க. ஐயாவுக்கு போடு. அந்த அம்மாவுக்கு. அம்மா இல்ல கரடி தாய்த்தா பழுத்தாடுறா. அம்மாவுக்கு உண்டியல பார்த்து போட்டு விடு. சரி சரி உன் கரடி அவன் மைண்டே அப்படி கரடியா இருக்கு. ஒன்னே மாதிரி கலரா இருக்கேன். ஐயா கரடி தாய்த்து விட்டது போதும். எல்லாமே உலகத்துல புனிதமான தொழில். உன் கரடி அவுத்து விட்டு நாங்க நாடகக்காரங்க. ஆமா அப்ப நம்ம உங்க இதை சேர்த்துக்கலாமா? நாங்க ஒரு ஆள் இருமுங்க பாவோட தர்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயா கரடியை கொண்டு அவுத்து விடுங்க. தம்பி நீங்க நடிச்சது பார்த்தது போதும். தம்பி காலில் வரும்போது நினைச்சு நினைச்சேன். ஐயா இருங்கயா. ஐயா இருங்கயா. இருதா பாவனை கலக்குமா கலரி ஓடி. தம்பி தம்பி ஒரு சின்ன வண்டியா. தம்பி ஏன் உசூசுல கூட அரைஞ்சுடுவேன். என்ன கலை நடிக்க சொன்னா டாக்மா நடிக்கிறேன். ஐயா ஐயா ஆம்பளை கரடியா பொம்பளை கரடியா? பொம்பளை கரடி. எப்படி இந்த பாத்தீங்களா அப்படியே மாசமா இருக்குல்ல? எத்தனை ஊட்டி போடுவேன்? அது ஒரு 5-6 ஊட்டி போடும். எனக்கு ஒன்று விடுங்க. இல்லைங்க ஒன்னே ஒன்று விடுங்க. போன மாசமே வந்து அட்வான்ஸ் கொடுத்து
முடிச்சுட்டு போயிட்டாங்க 5-6 குட்டிக்கு. சரி கரையை கொண்டு உள்ள ஓடுங்கய்யா. ஐயா இந்த கயிறு கட்டக்கூடாது, ரோப்புல கட்டி வரணும். லேடிஸ் கரடி அவன் மட்டும் இந்த துணி எடுத்தான்னா நீ ஏன் தாய வாங்கணும்? செம்பரியாட்டுக்கு உண்ணி அடிச்சது மாதிரியே இருக்கும். இந்த கீழே பூங்குடியிலிருந்து அதை பக்கத்தில் வந்திருக்கேன். அதை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே நினைச்சு கிண்ணா நம்ம கடை வீதி கிடைக்குமா? ராமுக்கு அது யாருமா? அல்ல ஆடுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஆடுங்க பொம்பளை நின்றாதான் ஆட முடியும். அங்கிட்டு போனா அப்படி ஆடும். அவர் லேடிஸுக்கு எச்சு புத்தி வந்துருச்சு அவருக்கு. புரியுது உனக்கு பிள்ளை மாதிரி பாவம் ஏதோ கோமியா தம்பி நீ ஆட வேணா எரிச்சுருவேன் போயிரு தம்பி. நீங்க நிப்பாட்டுறது அருமை தம்பி. ஊராட்டு பிள்ளை பாலமேட்டுல இருந்து பாவம் பச்சை பிள்ளையா கொடுத்துங்க தம்பி. வாங்க எந்த ஊர்ல நோத்தா உடைச்சாம இப்படி ஆச்சு வந்தது யாருப்பா? பாலமேடு பப்புல கணிச்சிடலையாடா? ஓவே நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தா அவங்க முடிக்கிறாங்க. எதாய் கவனம் ஆடு அவங்க கப்பலி பாடி எங்கப்பா கிளங்க எறும்பு செய்யாதான் செய்யறாங்க. குலக்க சாயிராமடா பாலம் மேட்டுக்கு பதில் சொல்ல முடியாதா? எதுக்குப்பா உருண்ட கொஞ்சம் வயசு மைப்புள்ள கொஞ்சம் வயசு மைப்புள்ள கவனமா இருக்க முடியாது. ஏதாவது காலி பண்ணிடுவாங்க நம்மள. போடுங்க ப்ரோ. அடி என்னடி அழகு புள்ள அடி எங்க தாண்டி போன உள்ள அப்பத்தாவது கேரத்து வந்திருக்காரு. இவன் காலையில
உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அப்பத்தா விட்டு போச்சு. மோசமாய் வந்துருச்சா சோத்துக்கு? தம்பி நீ நடிப்பு கிடையாது, ஏதோ பழி வாங்குற மாதிரி இருக்கு. எது பண்ணாலும் மெதுவாக பண்ணணும். என்னப்பா நடிப்பு வந்து சீரியஸ் ஆயிடணும். கரெக்டாக பண்ணு. அடியாத இல்லைன்னா நான் ரிங் மாஸ்டர் 2 பேரை உடிச்சிருவேன். உருளைக்கிழங்கு வாசிக்கிறான். உருளைக்கிழங்கு உறுதி. வரும்போது அடுத்து வரும்போது தார்க்கம்ப கொண்டு வராங்க. இல்ல உண்மையிலே கால கழுவி தம்பி. நானும் பிரகதீஸ்வரி ஆடிக்கிட்டு இருக்கும்போது பிரகதி பாவாடை கழட்டி விட்டுருவேன். உண்மையிலே காமிச்சு போச்சா என்னன்னு சொல்றா. எனக்கு பயன் தராது. கலட்டிரியா மாமா? என்ன மாமா சொல்ற? கராட்டாட்டா சரியா? முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி முக்கோடி தேவர்கள் வந்தன்னை பரமையா நீங்களாம் 2 பேரும் என்னடா ஆடுறீங்க? நான் ஆடுறேன் பாடுறா. அது மாதிரி நீங்க ஆடுங்கடா பாப்போம். முந்தி முந்தி விநாயகனே எப்படி மேடை எடுத்துருக்கானே. ஐயா உரிச்சிட்டு செவரொட்டி எடுத்து வைங்க. எழுதுக்குமா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாவம் பாலமேடு பப்ளு பப்ளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தம்பியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பாலமேடு பப்ளு. சொந்த வீடு கூட கிடையாது. எத்தனை வருஷமா பாலமேட்டில் இருக்கிய? 40 வருஷமா இருக்கும். எங்க இருக்கு வீடு? ஐவசில பாலமேட்டில் இருக்கு. கஷ்டப்படுற கூட குடும்பம். கரசில் படிக்க வச்சுக்கிட்டே இவன் அன்பாளையத்துக்கு தான் இருக்கேன். இவனை ஒரு கலைஞன் ஆக்கணும்ன்ற ஒரு குடும்பம் சொன்னுச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் என்னெல்லாம் நினைப்பீங்க, படிச்சுட்டு எத்தனை வேலை இருக்குது, இவனை எதுக்கு பப்புனுக்கு பழக்கிறாரு எம்கேஆர் நினைப்பீங்க. எந்த ஒரு குழந்தையும் அதனுடைய லட்சியம்னு ஒன்று இருக்கும். சில பேர்த்துக்கு கார் ஓட்டணும்
இருக்கணுன்ற லட்சியம் இருக்கும். சில பேர்த்துக்கு ராணுவத்துக்கு போகணுன்னு இருக்கும், காவல்துறையாக இருக்கணும்னு இருக்கும், வக்கீலாக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் இந்த தம்பிக்கு சிறு வயதிலிருந்து என்னுடைய நாடகத்தை பார்த்து பப்புனுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. படிப்பை தொடர்ந்து கொண்டே அன்பாலயத்திலே இவனும் நாடகத்திலே பயணிக்கிறான். இந்த நாளொரு நாடு, இந்த காராம்போடை தெய்வீக திருமணம் நான் முத்துராமலிங்க தேவரைய அன்பு வாரிசிடம் இந்த சிறுவனை அறிமுகம் செய்தேன். அவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவங்க பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லு. மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சுடுறேன். அனைவருக்கும் நன்றி. உங்களை எங்க எல்லாத்துக்கும் அருமைப்படுத்திய எனது வாத்தியாருக்கு எந்திரா நீ கீழே விழுகுதே எனக்கு பயந்து எனக்கு. காட்டுறோம் காட்டுறோம் அவர் உங்க வீட்டுக்கார வர்றாராம். வெள்ளரி பிரிஞ்சு நம்பியத பிரீதி, உனக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு அம்மியே தேவையில்லை. இவர் முண்டமா குனிஞ்சுக்கிறார், நீ பாட்டுக்க கத்துக்குச்சா. இதெல்லாம் இது வந்து ஆயி, இதை தலையிடக்கூடாது. லவ் பிரீதி, நீ வேணா காதல் பண்ண போறேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ எதுவுமே செய்யாததே எனக்கு நல்லது பிரதி. மற்றவங்க காதலிக்கும் போது அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இவனும் ஒரு மஜினையும் முழுங்க மாட்டேன். 20 வருஷம் ஆனாலும் வேடிக்கையே பார்ப்பேன், மோந்து வாக்க நினைக்க மாட்டேன். தம்பி நீ பப்புனா கவலை பிள்ளைடா, செய்யுங்கடா. நம்ம மயம் பிறந்தா அப்படித்தான் இருக்கா, லூசு குடிச்சு. ஏய் அந்த யானை குட்டி தாண்டா இது. யானையை எலி செஞ்சுச்சுல, அதுல பிறந்ததுதான் இவன். இவன் பிரதி அண்ணா அடி நல்லா வாங்குறான்டா. பிரதி நான் வந்தவனே மற்ற ஆளு மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். சில்லறை வாங்குங்க ப்ரோ. அது இங்க நிற்கும் போது டிவி புள்ளி அடிக்கலாம், அது அங்கிருந்து பாக்குறேன். ஐயா மேகி சேனல் வைங்க ரிமோட்ல. சத்தியா மதுரை கொடுங்க பாக்குறேன் தம்பி. உனக்காக 1 கோடியில வீடு கட்டவா, 50 லட்சத்துல கட்டவா? இல்ல எதுக்குடா 2 லட்சம்? 4 அடி பாத்ரூம் போடணும் வச்சு அடிக்கிறதுக்கு. தம்பி நீங்க பவுடர் போட்டீங்களா இல்லையா? உங்க மூஞ்சி என்ன ஒட்டநாய் குசுமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ நைட்டியை போட்டு வா.
அப்பதான் துவைக்கிறதுக்கு ஈஸியா. பிரகதி, நான் ஒன்று சொன்னா கேட்பியா? நான் என்ன சொன்னாலும் நீ தட்ட மாட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், அதையும் நீ தட்ட மாட்டேன்னு சொல்லி நினைச்சுதான் சொல்றேன். உன்னுடைய முதல் ஒரு அன்னைக்கு நீ எதுவுமே போடாம ஹலோ, எங்க உங்களை காணோம்? அவங்க வருஷம் இவங்க தான் அப்படி வர்றவங்க. எப்போ வருவீங்க இப்படி? இந்த அண்ணன் கேட்டார்ல, எப்போ வருவீங்க இப்படி? என்னடா பொசுக்கறி? நான் ஒரு போட்டோ கொடுத்து ஸ்டேட்டஸ் போடுவேன். தம்பி போங்க தம்பி. தம்பி பின்னாடி ஏத்தி விடுங்க. பாம்பட கலந்து முகட்ட வண்ண மாதிரி இருக்கு. நீ அதே பாப்பியே கல்லி எச்சி ஊருமே அதுலதான் அவர் விட்ட விடுவார் போட்டுக்கானா. ஆனா அன்னைக்கு வெளியே இருக்கும்போது பாக்குறேன் சீமக்கர் ஒரு தூர புடிச்சு இருக்கேன். என்னைக்கு ஒடிய போதும் பப்புளு பயலுகிறா பப்புளு பண்றாங்க. ஆனா என்ன வேதிரானே புரிய மாட்டேங்குது. பிரீதி பிரீதி ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மாட்டேன்னு சொல்லிடாத. நான் மருகா போயிடுவேன். என்ன சொன்ன? அவன் கூட போயிருவியா? அப்ப நீ என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணது பொய்யா? என் கூட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் பேசுறது பொய்யா? ஏலே புரியுது. ஏலே உண்மையிலே குடும்பத்துல சண்டை எடுத்து விட்டுறாங்கண்ணா. தம்பி அது என்ன தம்பி எல்லா டைலாக்கும் மூணு மூளைக்கு பேசுறீங்க. செய்வன் வைக்கிறீங்களா? இதுல நீ தலையில கூடாது. உன வயசு என்ன? 15 தானே? இன்னும் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ கப்ளிங். தலைவன் என்னடா ஒரு டைலாக் பேசிட்டு அசால்ட்டு தான். என்ன செய்ய போகுது மஸ்த புடுங்க போகுது. உள்ள அடி வாங்குறது நீங்க தான் பாப்புல. ஏலே போன வரையில புனைய மாடா இருந்திருப்பானடா. இந்த புனைய சுத்துற மாடு கிட்டான சுத்தி வேணும். அதே மணிக்கு அங்க ஒரு அடி அடிக்கிறீங்களா? அவன் அங்க கேக்குறான். டிசா, டிசா. எப்படி தெரியுமா காதல்? தம்பி உங்க அண்ணி என்னங்க பல்லு வெத்தலை ஓட்ட மாதிரி ஆகிடுச்சு. கைதட்டலாம் பாவம். ஏன்னா பள்ளிக்கூடம் புஸ்தகத்தை சுமக்கின்ற காலத்திலே குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள் யாராரோ அவர்கள் பாதத்தெல்லாம் எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி. அவர்களெல்லாம் என் தம்பிகள் தான். என்னுடைய தம்பிகள் எங்க அன்னைங்கள்லாம் ஒரு நடிகனை ஏற்றுக்கொண்டு கைதட்டு கொடுத்து அவர்களை தூக்கி விடுவது எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. ரொம்ப நன்றி அண்ணன் தம்பிகளா. தம்பி ரொம்ப நன்றி. என் தம்பி பயலுடா பப்புளு. பப்புளு பயலுகடா. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழ ஓட்ட வந்த செவ்வரணி தோட்டத்தின பொண்ண நினைச்சேன். செந்து கட்டம் பாடுதையா இந்த மனசு. அக்கப்பட்டும் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரணி தோட்டத்தில தேடிக்கிட்டு பாடுதையா ராதா மனசு.
தூள்